ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். அகெயின் ஹாப்பி ஹர்ப்ஸ்லேருந்து இந்த ஜாஸ்மின் லவ் அப்படிங்கிற இந்த மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் டர்மரிக் நைட் ரிப்பேர் க்ரீம் அப்படின்ற இந்த நைட் ரிப்பேர் க்ரீம், இது ரெண்டுத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாய்ஸ்சரைசர் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ஒரு ஆஃபர் இருக்கும்போது வாங்கினேன். இது வாங்கினா நம்மளுக்கு இதோட சேம் வந்து குட்டி சைஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சரி, ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு, பிகாஸ் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிவ்யூ வந்து கொடுக்க முடியல, அதனால் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து இது ஹைட்ரேட்டிங் க்ரீம் வித் SPF 30 வருது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம், SPF இருக்குது இதில். நெக்ஸ்ட் வந்து இதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, ரொம்ப திக்காக இருக்குது இதோட கன்சிஸ்டன்சி. ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா லைக் யூஸ்வலாகவே ஜாஸ்மின் ஃப்ளாருக்கும் அதில் அந்த ஃப்ளேவரில் ஏதாவது பர்ஃப்யூமாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் வர்றதும் கொஞ்சம் ஸ்மெல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஃப்ளாரோட ஸ்மெல் மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் அந்த ஃப்ளேவரில் வர்றது வந்து யாருக்கும் அந்தளவுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து ஹையாக இருக்குது, உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகுது. கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ஸ்மெல் கூட. நெக்ஸ்ட் வந்து இது வந்து எந்த மாதிரி ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலான்றாங்கன்னா நார்மல் டு ட்ரை, அப்புறம் காம்பினேஷன் ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோடது வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின் தான். ஸோ அதனால தான் நான் இது வந்து வாங்கினேன். பட் இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா, இது வந்து திக்காக இருக்குது இல்லையா, இதோட கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது. நம்ம அப்ளை பண்ணோம் நம்மளுடைய ஸ்கின்ல அப்படின்னா அது வந்து ஸ்கின்குள்ளே போகவே இல்லை. லைக் அது வந்து இப்போ நார்மலி நம்ம ஏதாவது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண உடனே நம்ம ஸ்கின்குள்ளே போயிடும் அப்படின்ற ஒரு போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீலே இதில் சுத்தமாக வரல. லைக் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஏதோ ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கும், அந்த லேயர் வந்து மேலேயே இருக்க மாதிரி, லிட்ரலாக வந்து வேக்ஸ் எடுத்து போட்ட மாதிரி இருக்கும், அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஸ்கின்குள்ளே போகிற மாதிரியோ அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. இந்த மாய்ஸ்சரைசர் போட்டோம் அப்படின்ற ஃபீலே வந்து சுத்தமாக வராது. லைக் இப்போ இது வேறு ஆல்ரெடி திக்காக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குல்ல, இதுக்கு மேலே நீங்கள் ஃபவுண்டேஷனோ ஆர் காம்பேக்டோ போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கேக்கியாக இருக்குது. இந்த மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு கண்டிப்பாக நம்ம வந்து மேக்கப்பே பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாய்ஸ்சரைசர். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1100 rupees. ஸோ 1100 rupees கொடுத்து இந்த மாய்ஸ்சரைசர் வாங்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன். பிகாஸ் நம்ம மார்க்கெட்டில் வந்து ரொம்ப 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 டீசெண்ட் ப்ரைஸ்க்கு ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் கிடைக்குது, நல்ல ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிற ஹைட்ரேட் பண்ணுற மாய்ஸ்சரைசர்லாம் கிடைக்குது. ஸோ அதுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் 1100 rupees கொடுத்து வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. பிகாஸ் இது பேக்கேஜிங் எல்லாமே ஓகே, பேக்கேஜிங் வந்து மேட்டரே கிடையாது. இவங்க வந்து கிளாஸாக ரொம்ப மாடர்னாக ஒரு பேக்கேஜிங் கொடுத்து வச்சுருக்காங்க. பட் ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக எனக்கு பிடிக்கல. ஸோ மற்றவங்களுக்குலாம் எப்படி இருந்ததுன்னு தெரியல. மாய்ஸ்சரைசர் அதே மாதிரி இது வந்து நான் ஒரு 1 month கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன், ஓகேவா, ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக கொஞ்சம் டார்க்காக ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணும்போது திரும்ப அகெயின் என்னோடய ஃபேஸ் வந்து நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக தான் ஆச்சு இது யூஸ் பண்ணது வந்து. சரி வாங்கிட்டோமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு நான் என்னோடய ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பற்றி அதுதான். ஸோ வேறு யாருக்காவது நல்லா ஒர்க் ஆச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த ப்ரைஸ் கொடுத்து இது வந்து எனக்கு வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டர்மரிக் க்ரீம் பற்றி சொல்லணும்னா இதுவும் சேம் எக்ஸாக்டாக லைக் ரொம்ப ஹெவியாக இருக்குது, கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குது. நைட்டில் நீங்கள் போட்டுட்டு படுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கின் டைட்டாக ஒரு மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை. இந்த இதுவும் ஸ்மெல் வந்து அதுவாது கொஞ்சம் தான் ஹையாக இருக்குது, இது ரொம்ப ஹையாக இருக்குது, ஒரு மாதிரி டர்மரிக்கு அது கூட வேறு ஏதோ சந்தனம்லாம் சேர்ந்து ஒரு ஸ்மெல் வருது, சுத்தமாக நல்லா இல்லை. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டே நான் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் டே எந்திரிக்கும் போது எனக்கு புது புது குட்டி குட்டி குட்டியாக பிம்பிள்ஸ் மாதிரி வந்துருந்தது 2 cheeksல அந்த மாதிரி. சரி இதால தான் வந்துச்சா என்னன்னு தெரியாது. சரி இன்னொரு நாள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணேன், நியூவாக நிறைய ஃபோர்ஹெட்ஸில் இங்கெல்லாம் வந்து நிறைய குட்டி குட்டி பிம்பிள்ஸ் வந்துடுச்சு. ஸோ சரி அகெயின் சரி இன்னொரு நாள் யூஸ் பண்ணி பார்க்கலான்னா எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் குட்டி குட்டி
குட்டியாக வந்துச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் வந்து நான் அதை சரி பண்ணிட்டு இருந்தேன். சரி இன்னொரு டைம் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு யூஸ் பண்ணி பார்த்தா திரும்ப எனக்கு அது மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் ஐயோ காசு போட்டு வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு ஃபேஸை வீணாக்கிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை யூஸ் பண்ணுறதே விட்டுட்டேன். அப்புறம் அப்படியே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு என்னோடய சிஸ்டர்கிட்ட கேட்டேன், இது நீ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அவள் யூஸ் பண்ணி பார்த்தா. ஸோ அவளுக்கும் சேம் ப்ராப்ளம் வந்தது. ஆனால் வந்து ஸ்கின் அவளுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தது. ஃபஸ்ட் டே செகண்ட் டேலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. செகண்ட் டே யூஸ் பண்ணும்போதுலாம் ஃபேஸ் வந்து எல்லோவாக இருந்தது. அவளுக்கு அது வந்து அவளுக்கு பிடிச்சிருந்தது, க்ளோவாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு. செகண்ட் டே தேர்ட் டேலாம் ஐயோ எனக்கும் பிம்பிள்ஸ் வருது குட்டி குட்டியாக அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லியிருந்தா. ஸோ இது வந்து ஆக்சுவலி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஏக்னியை வந்து க்யூர் பண்ணும், டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், பேச்சஸ்லாம் இருந்தால் க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ மற்றவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியல. அப்புறம் நான் வந்து இந்த டர்மரிக் க்ரீம் பற்றி யாராவது ரிவ்யூ போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தேன். ஒரு சிலருக்கு வந்து இது வந்து ஃபேஸ்க்கு ஒர்க் ஆகலை, பட் ஆனால் வந்து அவங்க எல்போ, நீஸ், அண்டர் ஆர்ம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து நானும் இந்த 1 வீக்காக வந்து அண்டர் ஆர்ம்ஸ், எல்போஸ், நீஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட் வந்து எந்தளவுக்கு இருக்குது இப்போ வரைக்கும் எந்த சேஞ்சஸும் எனக்கு தெரியல. பட் அவங்களாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஓரளவு கம்பேரிங் டு ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வேறு வழி இல்லை, அங்கே தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் என்னோடய ஆர்ம்ஸ், அண்டர் ஆர்ம்ஸு, எல்போஸ், நீஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த க்ரீம். இதோட ப்ரைஸ் வந்து 895. இதுவுமே வந்து ரொம்ப ஹை தான். ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் நான் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. அதோட ரிவ்யூஸ் கூட நான் போட்டிருக்கேன், பார்க்கணுன்றவங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் தைரியமாக சரி ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பாருங்கள், நான் சொன்னல அது வந்து அந்த குட்டி டப்பா ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன்ல. இது வந்து குட்டி டப்பாலேயே இவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்படியே 2-3 நாள் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கண்டினியூஸாக என்னோடய லெக்ஸை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டப்பா வந்து பிரிக்கவே இல்லை, இன்னும் அப்படியே இருக்குது, அப்படியே ஃபுல்லாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான். ஸோ இன்னொரு வேறு ஏதாவது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.